ரொம்ப நாள் ஆச்சு இந்த புரோட்டீன் பவுடர்லாம் போட்டு குடிச்சு. சரி வாங்கிட்டு வந்ததுலேருந்து 2, 3 டப்பா அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு தான், இன்னைக்கு குடிப்போம் அப்படின்னு சொல்லி பால்ல கலந்து ஆத்திக்கிட்டு இருக்கேன். என் ஹஸ்பண்ட்க்கு அப்படியே காஃபியும் போட்டு குடுத்துட்டு, முந்தின நாள் வந்து புட்டு செஞ்சிருந்தேன் கோதுமை மாவுல. அது கொஞ்சம் நெறையாவே இருந்துச்சு. ஸோ காலையில அந்த புட்டையும், பாலையும் குடிச்சிட்டு தான் வேலைய ஸ்டார்ட் பண்ணேன். பிரேக்ஃபாஸ்ட் செய்யலான்னு சொல்லிட்டு. சப்பாத்தி மாவு கொஞ்சம் முன்னாடியே பெசஞ்சு வச்சுட்டேன். ஸோ அதனால சப்பாத்தி நல்லாவே சாஃப்ட்டா வந்துருந்துச்சு. நான் எப்பவுமே ரொம்ப தின்னா தான் போடுவேன். ஸோ நல்லா புஷ்ஷுன்னு நல்லாவே சப்பாத்தி சாஃப்ட்டா வந்துருந்துச்சு. அதுக்கு சைட் டிஷ் வந்து எக் புர்ஜியும், தக்காளி குழம்பும் இருந்துச்சு. ஸோ அத வச்சு காலையில பிரேக்ஃபாஸ்ட்ட சாப்பிட்டுட்டு, மீன் தொட்டி கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சோம். என் ஹஸ்பண்ட் இன்னைக்கு லீவு வீட்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிளீன் பண்ணிட்டுருந்தாங்க. தண்ணியெல்லாம் எப்படி எடுத்து வெளிய விடுறதுன்றதுக்கு பதிலா, இந்த மாதிரி ஹோஸ் பைப்ப போட்டுவிட்டு வெளியில தண்ணி எடுத்து விட்டுட்டோம். மழை பெய்யறனால அப்படியே தண்ணி போயிருச்சு வாசல்லயே. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து நேச்சுரலா ஒரு செட்டப் பண்றேன்னு சொல்லிட்டு கல்லெல்லாம் வச்சு, அதில செடி வச்சு மீன வந்து விட்டுட்டுருந்தாங்க. நிஜமாலே ரொம்ப அழகா இருந்துச்சு மீன் தொட்டி பாக்க. கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தேன். பெட்லேருந்து எந்திரிக்கும்போது, என்னால எந்திரிக்கவே முடியலன்னு. அதனால என்னோட மதர் இன் லா வந்து எனக்கு இந்த உளுந்து கஞ்சி வச்சு குடுத்தாங்க. அத சாப்பிட்டுட்டு நைட் டின்னருக்கு வந்து உருண்டை குழம்பு.